மாண்பு உறுப்பினர். நாங்கள் அன்பு ஆசையாக பேசி தான் ஒரே தொகுதியில் 9 முறை நிற்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். ஒரே தொகுதியில் 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். அது தமிழகத்தில் 2 முறை அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் முதல் வாக்கு வித்தியாசத்தை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். அந்த அங்கீகாரத்தை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் கல்வி அமைச்சர் சொன்னார்கள் அது நடந்த இருக்கலாம் அப்படின்னு. விடுபட்டு போனதுக்கு யார் வேணாலும் ஒரு சாலைக்கு ஒதுக்குகின்ற பல சாலைகளை பார்க்கின்றோம். ஒரு மாவட்டத்தில் ஏதோ ஒரு சாலை விடுபட்டு போயிருக்கலாம். அதே சாலைக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கவா சொல்லுகிறார்கள். அதே அந்த மாதிரி அந்த பணி டெண்டரும் போயிருக்கு. பணி செய்யாமல் அவர் இறந்து விட்டார். அவ்வளவுதான். இங்கே முதலமைச்சர் அவர்கள் இங்கே சொன்னதை போல எங்களுக்கு நாங்களும் மக்கள் மத்தியில் மிகுந்த அன்போடு பழகி ஆசையோடு பழகி மக்களிடத்தில் நேசமாக பழகி தொடர்ந்து அரசியல் வாழ்க்கையில் மக்களுக்காகவே தொடர்ந்து இந்த அரசியல் பயணத்தில் இருக்கிறோம் என்பதை தெரிவிப்பது என்னுடைய கடமையாகும். அது மட்டுமல்ல, இப்ப தமிழ்நாடு வெற்றி திட்டத்துக்கு அது அண்ணாவின் பெயரை எடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய. நான் கலைஞர் கனவு இல்லத்தை பற்றி கேட்கவில்லை உங்களை. அண்ணாவின் பெயர் இருந்திருக்கலாம். எத்தனையோ பேர் எல்லா திட்டத்திற்கும் வெற்றி திட்டம் என்று வைத்திருக்கிறீர்கள். இது போக நீங்கள் இதுல முழுக்க பார்த்தால் அடுத்து பார்த்தீர்கள் என்றால் நம்ம மகாத்மா காந்தி வேலை உறுதி அளிப்பு திட்டம் 20 வருஷமா நடக்குது. 2006 இன்னைக்கு 2026. இந்த திட்டம் எங்களுடைய ஆட்சி காலத்திலே மிக சிறப்பாக ஒரு ஆண்டு செயல்படுத்தப்பட்டு நான் அமைச்சராக பொறுப்பேற்ற உடனே ஏறத்தாழ தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை கிராமங்களையும் கிளஸ்டர்களை பூரா ஏதோ ஒரு கிராமத்திலிருந்து 100 நாள் வேலைன்னா இன்னொரு கிராமத்திற்கு வேன்ல 407ல அந்த டாடா ஏஸ்ல எல்லாம் கூட்டு போவாங்க. காலையில் அங்கே வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு போவாங்க. இப்படிப்பட்ட நிலையை பார்த்து நான் அமைச்சரானவுடன் உடனே அதற்காக மாற்றமாகத்தான் எல்லா கிளஸ்டரும் எடுக்கணும்.